இதற்கு முந்தி அடுத்த 5 வீடியோலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன சலுகைகள் இருக்குது, அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையாங்கிறத பற்றி பார்க்கணும். அதற்கு அரசு உதவி செய்ய வேண்டுங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வைத்தோம். ஆனாலும் இன்னமும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அரசு தேர்வு எழுதும்போது அந்த மாணவர்களுக்கு கூடுதலாக 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 1 மணி நேரம் எந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, செவித்திறன் குறையுடையவராக இருந்தாலும் சரி, கண் பார்வையற்றவராக இருந்தாலும் சரி, மனநலம் குன்றியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த 1 மணி நேரம் கூடுதல் நேர ஒதுக்கீடு உண்டு. ஆனால் அது அந்த மாணவர்களுக்கு அளிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் எங்கள் பள்ளியிலேயே கணித தேர்வு கடந்த ஆண்டு நடந்தபோது கணித பாடத்தில் 1 மணி நேரம் முன்னதாகவே விடைத்தாள்கள் தரப்பட்டது. என்னன்னு கேட்டால் அந்த ஆசிரியர்கள் டைம் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நீங்கள் எழுத வேண்டாம் கொடுங்க அப்படின்னு வாங்கியிருக்காங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சுறுசுறுப்பாக எழுத மாட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து அப்புறம்தான் எழுத ஆரம்பிப்பாங்க. அவங்க அந்த கடைசி 1 மணி நேரத்தில் சொல்லும்போது தான் வேகமாக எழுதுவாங்க. அந்த நேரத்தில் முக்கியமான கணித பாடத்தில் வரைபடங்கள், செய்முறை வடிவியல், இந்த மாதிரி 8 மார்க் வினாக்களுக்கு விடையளிப்பாங்க. அந்த வினாக்களுக்கு அவர் விடையளிக்காமல் விட்டு அந்த மாணவர்கள் தோல்வி விட்டார். அதை பற்றி அதிகாரிகள்கிட்ட சொன்னபோது அவங்க சொன்ன பதில், அந்த மாணவர்கள்ட்ட சரக்கு இல்லை சார், சரக்கு இருக்கா இல்லையாங்கிறது அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு தான் அது தெரியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாணவர்கள் எப்படி தேர்வு எழுதுவார்கள். இது எங்களுக்கு நடந்தது. கடந்த வருடம் இதே போல் என்ன சிவகாசி சாட்சியாபுரம் பள்ளிக்கூடத்தில் 3 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுதும்போது தேர்வுக்கு 1 மணி நேரம் கூடுதல் டைம் கொடுக்காம பேப்பர் வாங்கினதுனால 3ல் 2 மாணவர்கள் தோல்விட்டார். அதனால் அரசு கொடுக்கின்ற சலுகை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கணும். அது கிடைக்காம இருந்தால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. போய் சொன்னதுக்கு அடுத்த பரீட்சையிலேருந்து பார்ப்போம் சார், இந்த போன பரீட்சை போகட்டும்னு சொன்னாங்க. போன பரீட்சை போகட்டும்னா தோல்வி விட்டு பள்ளியோட ரிசல்ட்டே பாதிச்சிருச்சு. அதனால் அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் சரி, தலைமை ஆசிரியர்களுக்கும் சரி, கெட்ட பேர் தான் கிடைச்சதே தவிர நல்ல பேர் கிடைக்கல. அதனால் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கின்ற நேரத்தை அவங்களுக்கு கொடுங்க. இப்போ செவித்திறன்களுடைய மாணவர்களுக்கு 1 மணி நேரம் கூடுதல் உண்டு. கண் பார்வையற்றோருக்கு ஸ்கிரைப்பர் அப்படின்னு சொல்லுவதை எழுதுவதற்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி மனநலம் குன்றியவர்களுக்கும் ஸ்கிரைப்பர் உண்டு. ஆனால் செவித்திறன் குறையவர்களுக்கு ஸ்கிரைப்பர் கிடையாது. ஆனால் அதை எல்லாரும் தவறுதலாக புரிந்து கொண்டு செவித்திறன் குறையுடையவருக்கும் ஸ்கிரைப்பர் கேட்கலாம் சொல்கிறாங்க. அது தவறான செய்தி. அரசு அப்படி எந்த விதமான சட்டமும் போடலை, அவங்களுக்கு ஸ்கிரைப்பரும் கொடுக்க மாட்டாங்க. இதை தெரியாமல் என்ன செய்கிறாங்க, ஸ்கிரைப்பர் கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த மாணவர்களை ஊக்குவிக்காமல் எனக்கு சொல்லி அந்த மாணவர்கள் மனசில் நமக்கும் ஒருத்தர் எழுதுவாங்க அப்படின்னு மனசில் பதிஞ்சு போயிடுது. அதனால் அவங்க படிக்கிறத கவனம் குறைஞ்சி போயிடுது. அந்த கவனக்குறைவு ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், அந்த மாணவர்களை ஊக்கி வைங்க. அதாவது அந்த வகுப்பறைக்கு செல்கிற ஆசிரியர்கள் கூடுதலாக 1 மணி நேரம் இருக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த 1 மணி நேரம் தாழ்த்தி வீட்டுக்கு செல்லக்கூடாதுங்கிறதுக்காக பேப்பரை வேகமாக வாங்கிட்டு செல்கிறாங்க. அதனால் யாருக்கு பாதிப்பு? அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தான் பாதிப்பு. அவர்கள் ஒரு தடவை ஃபெயில் ஆனால் திருப்பி பாஸ் பண்ணுறதே கஷ்டம். அந்த கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த விடாமல்
அரசு கொடுக்குற சலுகையும் அவர்களுக்கு கொடுக்காமல் செய்வதனால் அவர்கள் குடும்பம் மற்றும் அவர்களுடைய பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் என அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.